வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூத அருளாலும் நவக்கோள்களை அருளாலும் இன்றைய நாளை இனிய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவை தொடங்குவோம். 174 மற்றும் 175 தொடர்ச்சியாக இன்றைய பதிவு 176. மன்னிக்கவும். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் இருக்க வேண்டும். எனவே கற்றது கை முன்னளவு, கல்லாதது உலக அளவு. இந்த ஜோதிடத்தின் எவர் மனதையும் 175வது பதிவு மனதை புண்படுத்தியிருந்தால் மானசீகமான குருக்கள் மற்றும் மானசீகமான எனது வழிகாட்டியின் சார்பாகவும் என் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த எனது பதிவில் உடல் லக்கணம், உயிர் லக்கணம், உடல் ராசி சந்திரன் என்ற ஒரு கடந்த பதிவில் எனது உடைய அனுபவத்தை வாகனத்தில் ஒரு மணி நேரம் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் பிரசவத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது பாதி வழி அரை மணி நேரம் பாதி தூரம் செல்லும் பொழுது வாகனத்திலேயே பிரசவம் ஏற்பட்டு விட்டது. எனவே திரும்பவும் புறப்பட்ட இடத்திற்கு அழைத்து வர வேண்டிய சூழ்நிலை ஆகி அங்கு ஒரு முதியவர்கள் அல்லது அதற்கான ஒரு உதவியாளர் அல்லது நர்ஸ் கொண்டு அந்த பிரசவம் அடுத்து புறப்பட்டு ஒரு மணி நேரத்தில் முடிவு பெற்றது. இந்த ஒரு பிரசவத்தில் புவியை தொட்ட நேரம் லக்கணமா அல்லது தொப்புள் கொடியை வெட்டியது உயிர் லக்கண நேரமா அல்லது அந்த சிசு இந்த பிரபஞ்சத்தின் காற்றை சுவாசித்து ஆள ஆரம்பித்தது லக்கணமா என எனது சந்தேகத்தை முன்பதிவில் கேட்டிருந்தேன். எனவே அதாவது அவரவர்கள் வழி லக்கணத்தை வைத்து பலன்கள் கூறிக்கொண்டுள்ளது. 1லிருந்து 12 இடங்களை வைத்து கூறிக்கொண்டு உள்ளதும், மேலும் உடல் காரகன் அன்றைய நாளில் 2.5 நாட்களுக்கு அந்த ஒரு பாவத்திலேயே அமர்ந்திருப்பான். 30 நாட்கள் சூரியன் அந்த பாவத்திலேயே அமர்ந்திருப்பான். இதில் உடைய கருத்து வேறுபாடுகள் அநேகம். அனைவரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பின்பற்றவோ கூறவோ இயலாது. வழி வந்த பாரம்பரிய ஜோதிட நூல்கள் நம்மை வழிகாட்டி நடத்தி கொண்டு உள்ளன. எனவே பிரபஞ்சம் என்பது நம்மை வழிநடத்துகிறது. இந்த வகையில் என்னையும் உங்களுடன் சேர்ந்து வழி நடத்துகிறது. நாம் சூரியன் ஒரு நிலையான ஒரு இடத்தில் காலை தினசரி 6 மணி நேரம் ஒளியையும் 6 மணி நேரம் இருட்டையும் வழங்கி கொண்டு உள்ளது. தினசரி சூரிய உதயம் முதல் 12 மணி நேரம் நமக்கு ஒளி வழங்கி 12 மணி நேரம் இருளை வழங்கி கொண்டு உள்ளது. எனவே ஒவ்வொரு மாதமும் ஒரு பாவகத்தில் பிரயாணம் செய்து 30 நாட்கள் அந்த பாவகத்தில் நமக்கு சந்திக்கின்றது. நாம் சந்திக்கிறோம் அல்லது நம்மை சந்திக்கிறது என்று பொருள் கொண்டு உள்ளோம். எனவே பூமி என்ற ஒரு அடிப்படை, பூமிக்கு மேல் உள்ள அண்டவெளியில் பிரபஞ்சத்தில் 12 ராசி மண்டலங்களும் போர்வையாக நம்மை வழி நடத்துகிறது. எனவே நமது பூமியில் மேலிருந்து நாம் அனைத்து கிரகங்களையும் நாம் சந்தித்து கொண்டு உள்ளோம். தூர வேறுபாடு, இந்த தூரமே நமக்கும் அந்த ஒளி நம்மை வந்து அடைவதற்குமான நேரம், காலம், வர்த்தமானம். எனவே இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது பூமி தன்னைத்தானே அனைத்து கோள்களும் நவக்கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் மேலும் சூரியனையும் சுற்றி கொண்டு வருகிறது. அதனுடைய வட்டப்பாதைகள். அதே வகையில் பூமியும் சூரியனை அதன் வட்டப்பாதையில் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி கொண்டு 365 நாள் ஒரு ஆண்டுகளில் ஒரு சுற்றை முடிக்கின்றது. சூரியன் ஒரு பாவகத்தை ஒரு 30 நாளை கடக்கிறது. சந்திரன்
ஒரு பாவத்தை 2 நாட்கள் ஒரு பாதம் 9 பாதத்தில் ஒரு ஒரு 9 பாவத்தில் 2 ஒரு பாவம் நட்சத்திரத்தில் ஒரு பாவத்தை கடக்கிறது என்ற உண்மை அனைவருக்கும் தெரியும். செவ்வாயானது 1.5 மாதங்கள், மற்ற புதன் சுக்கிரன் அனைவரும் அறிந்ததோ. உள்வட்ட பாதையில் சுக்கிரனும் புதனும் உள்ளது. வெளிவட்ட பாதையில் மற்ற கோள்கள் சனி குரு உள்ளது. இந்த வகையில் நாம் இதனை எடுத்துக்கொண்டு ஆராயம்னால் பூமியானது தன்னைத்தானே சுழன்று நாம் 2 மணி நேரத்தில் ஒரு பாவகத்தை கடந்து சூரியனை நாம் கண்ணால் காண்கிறோம். எனவே நாம் பூமியிலிருந்து பார்ப்பவர் ஒவ்வொருவரும் ஒரு பாவகத்தை 2 மணி நேரத்தில் சூரியனை காண்கிறோம். இந்த வகை உண்மை. எனவே இதன் தொடர்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம். தொடரும்.